எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் கனவு இல்லம் பகுதியில் இது 8வது வீடியோ. கடைசி 7 வீடியோவோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். 7வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த 8வது வீடியோவில் அடுத்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு ரெடியாக இருக்குது வீடு. நெக்ஸ்ட் வீக் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம். அதுக்குண்டான டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்குண்டான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை, க்ளீனிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். கேட் ஆல்சோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பெயிண்ட் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. இது கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்டு. அந்த சின்ன கேட் ஓப்பன் டைப்பில் இருக்கும். போர்ட்டிகோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டைல்ஸ் ஒட்டுறது எல்லாமே முடிஞ்சிருது. சைடில் காம்பவுண்ட் ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு. அதுவும் முடிஞ்சிடும் சீக்கிரமாகவே. டைல்ஸு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஸ்டேர் கேஸு கீழே இருக்கிற பாத்ரூமு. இதோட ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. டைல்ஸு எல்லா ஒர்க்கும் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா அது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு செட்டப். இது மாடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். இதுவும் கிரகப்பிரவேசம் அப்புறம் பண்ணலான்னு பிளானில் இருக்குது. இன்னும் இந்த மாடிப்படியில் இருக்கிற மாடி மேலே இருக்கிற ஃப்ளோர் இன்னும் பண்ணவே இல்லை. அதுவும் கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா இன்னும் முன்னாடி முதல்ல குடி வர்றதுக்கான வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சலான்னு சொல்லிட்டு கீழே இருக்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டேங்கெல்லாம் மாட்டி ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ ஒரு ஈவினிங் போல் தான் எடுத்தேன். அது ஸ்கையோட வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஹால் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங் அந்த ஒர்க்கு முடிஞ்சது. டைல்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டட். பெயிண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங் மட்டும் சின்ன சின்ன வேலைங்க இருக்குது. இப்போ கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அன்னைக்கு குடி வர மாதிரி தான் பிளான் பண்ணி அதுக்காக தான் வேலை பண்ணிகிட்ருக்கோம். கிச்சன் டைல்ஸு, செல்ஃப் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. டைல்ஸ் செட்டு ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் வந்திருக்குது. டைல்ஸ் வாங்கும்போது ஒரு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு ஒரு சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் அது ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமு. இதுலேயும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு செல்ஃபு, கார்னரில் ஒரு செல்ஃபு, 3 அடுக்கு இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ஒன்று பண்ணியிருக்கோம். இது கூட ஒரு அட்டாச்சு பாத்ரூமு. பாத்ரூம் கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுலேயும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. வீடு நல்லா க்ளீன் பண்ணாலே போதும், குடி வர அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக ஒரு
சின்ன பெட்ரூமு. கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அன்னைக்கு குடி வர மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க் பண்ணாலே போதும். வீடு ரெடியாக தான் இருக்குது. இந்த டைல் செலெக்ஷன் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.